வெல்கம் டு நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் அச்சீவர்ஸ்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் சாப்டரில் ப்ரீவியஸ் இயர் நீட் பயாலஜி கொஷின்ஸை வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். 2024 ரீஎக்ஸாமில், அதாவது நீட் 2024 ஃபேஸ் 2 எக்ஸாமில் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டரில் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் நீட் 2024 ரீஎக்ஸாமில் கேட்ட கொஷின். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலிக்னன்ட் டியூமர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து மெட்டாசிஸ். பியில் மால்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து லிம்பாய்டு டிஷ்யூ. சியில் நாக்கோ கொடுத்துருக்காங்க. நாக்கோக்கான கரெக்ட் மேட்ச் வந்து எய்ட்ஸ். டியில் ஆல்ஃபா இன்டர்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து டிஸ்ட்ராய்ட் டியூமர்ஸ். இப்போ இந்த மேட்ச்க்கான எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். மேலிக்னன்ட் டியூமர்ஸ். இந்த மேலிக்னன்ட் டியூமர்ஸ் வந்து எப்படி கேரக்டரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அன்கண்ட்ரோல்டு க்ரோத் மூலமாக தான் கேரக்டரைஸ் பண்ணுவாங்க. இந்த மேலிக்னன்ட் டியூமர்ஸ் வந்து அதர் பார்ட் ஆஃப் த பாடிக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மெட்டாசிஸ். ஸோ மேலிக்னன்ட் டியூமர்ஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து மெட்டாசிஸ். அடுத்து மால்ட். மால்ட்டுக்கான எக்ஸ்பான்ஷன் வந்து மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ. இந்த மால்ட்டுன்றது பார்ட் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். அதாவது மால்ட்டுன்றது பார்ட் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். இதில் என்ன டிஷ்யூஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டான்சில்ஸ், பேயர் பேச்சஸ் இந்த இன்டெஸ்டின், இந்த டிஷ்யூஸ் எல்லாம் இது இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால் மால்ட்டுக்கான கரெக்டான மேட்ச் வந்து லிம்பாய்டு டிஷ்யூ. அடுத்து நாக்கோ. நாக்கோ அப்படின்னா நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர் ஃபைட் அகெயின்ஸ்ட் எய்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ நாக்கோக்கான கரெக்ட் மேட்ச் வந்து எய்ட்ஸ். அடுத்து ஆல்ஃபா இன்டர்ஃபரான்ஸ். ஆல்ஃபா இன்டர்ஃபரான்ஸ் அப்படின்றது குரூப் ஆஃப் சிக்னலிங் ப்ரோட்டீன்ஸ். இது வந்து வேரியஸ் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த ஆல்ஃபா இன்டர்ஃபரான்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் கேன்சர் அது மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆல்ஃபா இன்டர்ஃபரான் என்ன பண்ணுன்னா இம்யூன் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னாக்கா டியூமர்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறது மூலமாக. ஸோ ஆல்ஃபா இன்டர்ஃபரானுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து டிஸ்ட்ராய்ட் டியூமர்ஸ். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 1, அதாவது ஏக்கு 3. அதாவது மேலிக்னன்ட் டியூமர்ஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து மெட்டாசிஸ். அப்புறம் வந்து பிக்கு வந்து 4. மால்ட்டுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து லிம்பாய்ட் டிஷ்யூ. சிக்கு வந்து 2. அதாவது நாக்கோக்கான கரெக்ட் மேட்ச் வந்து எய்ட்ஸு. டிக்கு வந்து 1. ஆல்ஃபா இன்டர்ஃபரானுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து டிஸ்ட்ராய்ட் டியூமர்ஸ். இந்த கொஷின் நீட் 2024 ரீஎக்ஸாமில் கேட்ட கொஷின். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி லிம்போசைட்ஸ். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ப்ரொடியூஸ் அன் ஆர்மி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு பேத்தஜன்ஸ். பியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து இன்னேட் இம்யூனிட்டி. சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி லிம்போசைட்ஸ். டி லிம்போசைட்ஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொலஸ்ட்ரம். கொலஸ்ட்ரம்கான கரெக்ட் மேட்ச் வந்து பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல கொடுத்துருக்காங்க. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. இப்போ இந்த கொஷினுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். லிம்போசைட் அப்படின்றது டைப் ஆஃப் ஒயிட் பிளட் செல். இது வந்து அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டமில் சிக்னிஃபிகண்ட் ரோலை இந்த பி லிம்போசைட் ப்ளே பண்ணும். பேத்தஜன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக பி லிம்போசைட்ஸ் வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பி லிம்போசைட்ஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து ப்ரொடியூஸ் அன் ஆர்மி ஆஃப் ப்ரோட்டீன் இன் ரெஸ்பான்ஸ் டு பேத்தஜன்ஸ். அடுத்தது வந்து இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ்ன்றது ப்ரோட்டீன் தான். அதாவது இந்த ப்ரோட்டீன் வந்து ப்ரொடியூஸ்டு பை வேரியஸ் செல் இன் ரெஸ்பான்ஸ் டு வைரல் இன்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது பார்ட் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி தான். இந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து வைரஸஸை ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கும். ஸோ இன்டர்ஃபரன்ஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து இன்னேட் இம்யூனிட்டி. அடுத்து டி லிம்போசைட். டி லிம்போசைட் அப்படின்றதும் டைப் ஆஃப் ஒயிட் பிளட் செல் தான். இது வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் முக்கியமான ரோலை இந்த டி லிம்போசைட்ஸ் ப்ளே பண்ணும். அதாவது பி லிம்போசைட்ஸ் மாதிரி டி லிம்போசைட்ஸ் வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆனால் டி லிம்போசைட்ஸ் வந்து டைரெக்டாக இன்ஃபெக்டட் செல்ஸை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ டி லிம்போசைட்ஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அடுத்து கொலஸ்ட்ரம். அதாவது சைல்டு பர்த்துக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் மில்க் தான் இந்த கொலஸ்ட்ரம். இதில் வந்து ஆன்டிபாடிஸ் நிறையா இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரம் வந்து நியூபார்ன் பேபிஸ்க்கு வந்து பாசிவ் இம்யூனிட்டியை ப்ரொவைட் பண்ணும். ஸோ கொலஸ்ட்ரம்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து பாசிவ் இம்யூனிட்டி. யூஜி 2024 எக்ஸாமில் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டரில் டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸும் 1 by 1 எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம்.
இந்த கொஷின் நீட் 2024ல கேட்ட கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்? இங்கே கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் எதெல்லாம் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2, அதாவது ஏ, பி அண்ட் இ ஒன்லி. ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மயஸ்தீனியா கிரேவிஸ், இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர். பி வந்து ரியூமட்டாய்டு ஆர்த்ரட்டிஸ், இதுவும் வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் தான். ஆப்ஷன் இ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஸ்டமிக் லியூப்பஸ் எரித்மெட்டாசஸ், அதாவது எஸ்எல்இன்னு சொல்லுவாங்க, இதுவும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2, அதாவது ஏ, பி அண்ட் இ ஒன்லி. இம்யூன் டிசார்டர் அப்படின்ற கண்டிஷன் அப்போது இம்யூன் சிஸ்டம் வந்து மிஸ்டேக்கனாக பாடியோட ஓன் டிஷ்யூவையே அட்டாக் பண்ணும், அதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். மயஸ்தீனியா கிரேவிஸ் இந்த டிசார்டரில் ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் நர்வ்ஸ் அண்ட் மசிலில் இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ இதனால் மசில் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மயஸ்தீனியா கிரேவிஸ் அப்படின்றது ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ரியூமட்டாய்டு ஆர்த்ரட்டிஸ், இதுவும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். இதில் இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா மிஸ்டேக்காக லைனிங் ஆஃப் த ஜாயின்ஸை அட்டாக் பண்ணும். இதனால் இன்ஃப்ளமேஷனும் அதுக்கப்புறம் ஜாயிண்ட் டிஃபார்மிட்டியும் உருவாகும். ஸோ ரியூமட்டாய்டு ஆர்த்ரட்டிஸ் அப்படின்றது ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அடுத்து சிஸ்டமிக் லியூப்பஸ் எரித்மெட்டாசிஸ், எஸ்எல்இ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுவும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். இதில் இம்யூன் சிஸ்டம் வந்து வேரியஸ் பாடி சிஸ்டம், அதாவது ஸ்கின்னு, ஜாயின்ஸு, அதுக்கப்புறம் கிட்னி, ஹார்ட், இந்த மாதிரி ஆர்கானையும் இதை அட்டாக் பண்ணும். ஸோ சிஸ்டமிக் லியூப்பஸ் எரித்மெட்டாசிஸும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். கொஷின் நீட் 2024ல கேட்ட கொஷின். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2, அதாவது லிஸ்ட் 1ல டிசீசஸும் லிஸ்ட் 2ல அந்த டிசீஸை காஸ் பண்ணுற ஆர்கானிசமும் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1ல ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைஃபாய்டு, இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து பாக்டீரியா. நெக்ஸ்ட் பி வந்து லீஸ்மேனியாசிஸ், இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து புரோட்டோசோவா. சி வந்து ரிங்வார்ம், ரிங்வார்ம்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஃபங்கஸ், ரிங்வார்மை காஸ் பண்ணுறது ஃபங்கஸ். ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிலரியாசிஸ், ஃபிலரியாசிஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து நெமட்டோட். ஸோ இந்த மேட்ச்சில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2, ஏக்கு வந்து 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2. பார்க்கலாம். டைஃபாய்டு அப்படின்றது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். சல்மோனெல்லா டைஃபி அப்படின்ற பாக்டீரியா தான் இந்த டைஃபாய்டு டிசீஸை உருவாக்கும். ஸோ டைஃபாய்டுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து பாக்டீரியா. அடுத்து லீஸ்மேனியாசிஸ், இந்த டிசீஸை வந்து பாராசிட்டிக் புரோட்டோசோவான் ஆஃப் த ஜீனஸ் லீஸ்மேனியா அதுதான் உருவாக்கும். ஸோ லீஸ்மேனியாசிஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து புரோட்டோசோவா. அடுத்து ரிங்வார்ம், ரிங்வார்ம் அப்படின்றது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது வந்து ஸ்கின்னுலலாம் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உருவாக்கும். வேரியஸ் டைப் ஆஃப் ஃபங்கஸ் தான் இந்த ரிங்வார்மை உருவாக்கும். ஸோ ரிங்வார்ம்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஃபங்கஸ். அடுத்து ஃபிலரியாசிஸ், இந்த ஃபிலரியாசிஸ் அப்படின்ற கண்டிஷனை எது காஸ் பண்ணும் அப்படின்னா பாராசிட்ஸ் கிளாசிஃபைடு ஆஸ் நெமட்டோட்ஸ், அதாவது நெமட்டோட்ஸ் அப்படின்ற பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் தான் ஃபிலரியாசிஸ். ஸோ ஃபிலரியாசிஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து நெமட்டோட். ஸோ டைஃபாய்டுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து பாக்டீரியா, லீஸ்மேனியாசிஸ்க்கு புரோட்டோசோவா, ரிங்வார்முக்கு ஃபங்கஸ், ஃபிலரியாசிஸ்க்கு நெமட்டோட். கொஷின் நீட் 2024ல கேட்ட கொஷின். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2, அதாவது லிஸ்ட் 1ல ட்ரக்ஸும் லிஸ்ட் 2ல அதை நம்ம எதுலேருந்து டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொக்கைன், இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து எரித்ரோசைலம், கொக்கைனுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து எரித்ரோசைலம். செகண்ட் பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெராயின், ஹெராயின்கான கரெக்ட் மேட்ச் வந்து பப்பாவர் சோம்னிஃபரம். சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்ஃபைன், மார்ஃபைனுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து எஃபெக்டிவ் செடேட்டிவ் இன் சர்ஜரி. டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மரிஜுவானா, மரிஜுவானாக்கான கரெக்ட் மேட்ச் வந்து கெனாபிஸ் சட்டைவா. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க, அதாவது ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. கோக்கைன் இது எதுலேருந்து டிரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா கோகா பிளான்ட்லேருந்து டிரைவ் பண்ணுவாங்க. அதை சயின்டிஃபிக்காக எரித்ரோசைலம்னு சொல்லுவாங்க. ஸோ கோக்கைனுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து எரித்ரோசைலம். நெக்ஸ்ட்டு வந்து ஹெராயின், இந்த ஹெராயினை எதுலேருந்து டிரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஓபியம் பாப்பி, பப்பாவர் சாம்னிஃபரம்லேருந்து டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ ஹெராயின்கான கரெக்ட் மேட்ச் வந்து பப்பாவர் சாம்னிஃபரம்.
நெக்ஸ்ட் வந்து மார்ஃபைன். ஹெராயின் மாதிரியே மார்ஃபைனும் எதுலேருந்து டெரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஓபிஎம் பாப்பி பப்பாவர் சாம்னிஃபரம்லேருந்து டெரைவ் பண்ணுவாங்க. ஆனால் மார்ஃபைன் வந்து எது கூட டைரெக்டாக அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னா அதை வந்து செடேட்டிவ் இன் சர்ஜரியில் யூஸ் பண்ணுறதுல தான் டைரெக்டாக அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ மார்ஃபைனுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து எஃபெக்டிவ் செடேட்டிவ் இன் சர்ஜரி. நெக்ஸ்ட் வந்து மரிஜுவானா. இது எதுலேருந்து டெரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா கெனாபிஸ் சட்டைவாலேருந்து டெரைவ் பண்ணுவாங்க. ஸோ மரிஜுவானாவுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து கெனாபிஸ் சட்டைவா. இந்த கொஷின் நீட் 2024 கேட்ட கொஷின். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா காமன் கோல்டு. இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ரைனோ வைரஸ். பி வந்து ஹீமோசோயான். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து பிளாஸ்மோடியம். சி வந்து வைடால் டெஸ்ட். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து டைஃபாய்டு. டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலர்ஜி. அலர்ஜிக்கான கரெக்ட் மேட்ச் வந்து டஸ்ட் மைட்ஸ். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 4. இந்த கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். காமன் கோல்டு இதை வந்து மெயினாக ரைனோ வைரஸ் அப்படின்ற வைரஸ் தான் காமன் கோல்டுன்ற டிசீஸை உருவாக்கும். ஸோ காமன் கோல்டுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ரைனோ வைரஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஹீமோசோயன். ஹீமோசோயன் அப்படின்றது மலேரியாவை உருவாக்குற பிளாஸ்மோடியம் அப்படின்ற பாராசைட்டோட பை ப்ராடக்ட் தான். ஸோ ஹீமோசோயனுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து பிளாஸ்மோடியம். நெக்ஸ்ட்டு வந்து வைடால் டெஸ்ட். இது வந்து டைஃபாய்டு ஃபீவருக்கான டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு தான் இந்த வைடால் டெஸ்ட். இந்த டைஃபாய்டு வந்து சல்மோனெல்லா டைஃபி அப்படின்ற பாக்டீரியாவால் உருவாகும். ஸோ வைடால் டெஸ்ட்டுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து டைஃபாய்டு. நெக்ஸ்ட்டு வந்து அலர்ஜி. இந்த அலர்ஜி வந்து நிறைய அலர்ஜன்ஸ்னால தான் ட்ரிகர் ஆகும், இன்க்ளூடிங் டஸ்ட் மைட்ஸ். ஸோ அலர்ஜிக்கான கரெக்ட் மேட்ச் வந்து டஸ்ட் மைட்ஸ். கொஷின் நீட் 2024 கேட்ட கொஷின். கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போன் மேரோ இஸ் த மெயின் லிம்பாய்டு ஆர்கன் வேர் ஆல் பிளட் செல்ஸ் இன்க்ளூடிங் லிம்போசைட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது போன் மேரோ தான் மெயினான லிம்பாய்டு ஆர்கன். இங்கே தான் லிம்போசைட்ஸ் அப்படின்ற பிளட் செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போத் போன் மேரோ அண்ட் தைமஸ் ப்ரொவைட் மைக்ரோ என்விரான்மெண்ட்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சூரேஷன் ஆஃப் டி லிம்போசைட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட் தான். அதாவது போன் மேரோ அண்ட் தைமஸ் இந்த ரெண்டு பிளேஸுமே மைக்ரோ என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணும். எதுக்கு அப்படின்னா டி லிம்போசைட்ஸோட டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சூரேஷனுக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். நீட் 2023 மணிப்பூரில் கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டர்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா டோட்டலாக 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் நீட் 2023 மணிப்பூர் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி க்யூரபிள். இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 சிப்பிலிஸ் அண்ட் ட்ரைகோமோனாசிஸ். சிப்பிலிஸ் அப்படின்றது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இதை வந்து பெனிசிலின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணி நம்ம க்யூர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைகோமோனாசிஸ். இது வந்து பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன். இதையே நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணி க்யூர் பண்ணலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் 2 சிப்பிலிஸ் அண்ட் ட்ரைகோமோனாசிஸ் தான் கரெக்டான க்யூரபிள் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். கொஷின் நீட் 2023 மணிப்பூர் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைஃபாய்டு. டைஃபாய்டுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து சல்மோனெல்லா. பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலஃபான்டியாசிஸ். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து அஸ்கல் மின்தஸ். சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிங்வார்ம். ரிங்வார்முக்கான கரெக்ட் மேட்ச் வந்து மைக்ரோஸ்போரம். டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மலேரியா. மலேரியாவுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து புரோட்டோசோவான். இப்போ வந்து டைஃபாய்டு வந்து சல்மோனெல்லா டைஃபி அப்படின்ற பாக்டீரியா தான் உருவாக்கும். ஸோ டைஃபாய்டுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து சல்மோனெல்லா. நெக்ஸ்ட்டு வந்து எலஃபான்டியாசிஸ். எலஃபான்டியாசிஸ் அப்படின்றது பாராசிட்டிக் வார்ம். அது வந்து என்ன குரூப்பை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அஸ்கல் மின்தஸ் அப்படின்ற குரூப்பை தான் சேர்ந்தது. ஸோ எலஃபான்டியாசிஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து அஸ்கல் மின்தஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரிங்வார்ம். ரிங்வார்ம் அப்படின்றது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். மைக்ரோஸ்போரம் அப்படின்ற ஃபங்கைனால தான் இது உருவாகும். ஸோ ரிங்வார்முக்கான கரெக்ட் மேட்ச் வந்து மைக்ரோஸ்போரம். மலேரியா அப்படின்றது புரோட்டோசோவான் பாராசைட். பிளாஸ்மோடியம் அப்படின்ற புரோட்டோசோவானால் உருவாகும். ஸோ மலேரியாவுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து புரோட்டோசோவான். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, அதாவது ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1.
கொஷின் நீட் 2023 மணிப்பூர் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைட்டோகைன் பேரியர். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து இன்டர்ஃபெரான்ஸ். பி வந்து செல்லுலார் பேரியர்ஸ். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மேக்ரோபேஜஸ். சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸ். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து டியர்ஸ் அண்ட் சலைவா. டி வந்து ஃபிசிக்கல் பேரியர்ஸ். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து மியூக்கஸ் கோட்டிங் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, அதாவது ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. இந்த கொஷினுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். சைட்டோகைன் பேரியர்ஸ். சைட்டோகைன் அப்படின்றது ப்ராட் அண்ட் லூஸ் கேட்டகரி ஆஃப் ஸ்மால் ப்ரோட்டீன்ஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் ரோலை எதில் ப்ளே பண்ணும் அப்படின்னா செல் சிக்னலிங்கில் இந்த சைட்டோகைன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து allow cells to trigger. எதுக்கு அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் தட் எராடிகேட் பேத்தஜன்ஸ் ஆர் டியூமர்ஸ். அதாவது பேத்தஜனையோ டியூமர்ஸையோ எராடிகேட் பண்ணுறதுக்கு இது ட்ரிகர் பண்ணும். ஸோ சைட்டோகைன் பேரியர்ஸ்க்கு கரெக்ட் மேட்ச் வந்து இன்டர்ஃபெரான்ஸ். அடுத்து செல்லுலார் பேரியர்ஸ், அதாவது நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மேக்ரோபோஜஸ். இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸு இம்யூன் சிஸ்டமில் பார்ட்டாக இருக்கும், நியூட்ரோஃபில்ஸும் மேக்ரோபேஜஸும். இந்த செல்லுலார் பேரியர்ஸ் வந்து செல்லால் உருவாகும், அதாவது இம்யூன் செல்லுனால் உருவாகும். இந்த செல்லுலார் பேரியர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாரின் சப்ஸ்டன்ஸை நம்ம பாடிக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிறதையும் மூவ் ஆகிறதையும் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ செல்லுலார் பேரியர்ஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மேக்ரோபேஜஸ். ஃபிசியாலஜிக்கல் பேரியர். ஃபிசியாலஜிக்கல் பேரியர் இருக்கு இல்லையா, அது வந்து பாடியோட ஓன் நேச்சுரல் ப்ராசஸை யூஸ் பண்ணி இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டியர்ஸ் அண்ட் சலைவாவில் லைசோசைம் அப்படின்ற என்சைம் இருக்கு இல்லையா, இது வந்து நிறைய பாக்டீரியாவோட செல்வால் பிரேக் பண்ணும். ஸோ ஃபிசியாலஜிக்கல் பேரியருக்கு எக்ஸாம்பிள் வந்து டியர்ஸ் அண்ட் சலைவா. அடுத்து ஃபிசிக்கல் பேரியர்ஸ். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து மியூக்கஸ் கோட்டிங் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி ட்ராக். ஃபிசிக்கல் பேரியர் அப்படின்றதா நம்ம பாடியோட ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அகென்ஸ்ட் பேத்தோஜன்ஸ். இந்த மியூக்கஸ் கோட்டிங் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கிற மியூக்கஸ் கோட்டிங் தான் இதுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் பேரியர்ஸ்க்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா பேத்தோஜன்ஸ், டஸ்ட் இதெல்லாம் ட்ராப் பண்ணும். ஸோ தட் நம்ம நேசல் பேசேஜுக்குள்ளே என்டர் ஆகிறத தடுக்கும். ஸோ ஃபிசிக்கல் பேரியர்ஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து மியூக்கஸ் கோட்டிங் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி ட்ராக். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, சைட்டோகைன் பேரியர்ஸ்க்கு இன்டர்ஃபெரான்ஸ், செல்லுலார் பேரியர்ஸ்க்கு நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மேக்ரோபேஜ், ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸ்க்கு டியர்ஸ் அண்ட் சலைவா, ஃபிசிக்கல் பேரியர்ஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து மியூக்கஸ் கோட்டிங் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி ட்ராக். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.